ஜெயா வந்து ரொம்ப அழகா பாடி முடிச்சுட்டோன்னே என்ன ஆகுதுன்னா, மழையும் சூப்பரா வந்துடுது. அதனால எல்லாருமே வந்து ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஜெயாவுக்கு வந்து நன்றியும் சொல்றாங்க. இத பார்க்குற ஜெயா வந்து இதுக்கெல்லாம் காரணம் வந்து நான் இவ்வளோ தூரம் பாடியிருக்கேன்னா, இதுக்கெல்லாம் காரணம் வந்து இங்க வந்து பிரீத்தி தான். பிரீத்தி இத ஏற்பாடு பண்ணலனா நான் பாடியிருக்கவே சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு சந்திரசேகர் செமையா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அடுத்து வந்து சொல்றாங்க, இந்த வீட்ல வந்து தண்டத்துக்கு ஒரு மருமகன் இருக்கா. ஆனா எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த வீட்ல வந்து கெடுதல் மட்டும் தான் பண்றா. இந்த வீட்டுக்கு வந்து கெட்ட பேர் மட்டும் தான் உண்டாக்குறா. அதுவும் வந்து ஜெயாவுக்கு வந்து கெட்ட பேர் உண்டாக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி வந்து சொல்லிட்டு இருக்காரு. இது என்னன்னு கேட்கிட்ட சந்திரசேகர் செமையா டென்ஷனாக அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. தொடர்ந்து வந்து பொண்ணு எல்லாருமே திட்டிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது வந்து பிரீத்திக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அப்படியே பார்த்து வந்து பூரிப்படைகிறாங்க. உடனே வந்து சந்திரசேகர் செமையா டென்ஷனாகி நிமிஷம் நிறுத்துறீங்களா அப்படின்றாரு. எல்லாருமே அவரை பார்க்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, எப்படி வந்து நீங்கள் இந்த அளவுக்கு வந்து போயிட்டீங்க? பொன்னியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவள் என்ன பண்ணாரு உங்களுக்கு தெரியுமா? என்ன பண்ணா? இந்த மாதிரி வந்து எல்லாரும் எடுத்து வந்து விட்டுட்டாங்க, பிரச்சனை பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீ சொன்னியே இந்த பாட்டு பாடினதால் தான் எனக்கு இந்த மழை வந்தது, அதனால தான் ஊர் மக்கள் இவ்வளோ சந்தோஷமாக அடைகிறாங்க, அதனால் இந்த பாட்டு கொடுத்ததுக்கு நன்றின்னு என்கிட்ட சொன்னியே. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நான் எழுதின பாட்டுன்னு நினச்சிட்டு இருக்கியாத. அது என் ஃப்ரெண்டு எழுதின பாட்டு. அது யார் எடுத்து வந்து கொடுத்தா தெரியுமா? பொன்னி தான் எடுத்து வந்து கொடுத்தா. போதுமா? பொன்னி நேரம் கொடுக்கலன்னா அந்த பாட்டை நீ பாடியிருக்க முடியாது. இந்த மழையும் வந்திருக்காது. இந்த ஊர் மக்களாக உன்னை பாராட்டியிருக்க முடியாது. இவ்வளவும் செஞ்சது பொன்னி. கடைசியில் பொன்னியை பார்த்து இப்படிலாம் கேட்குறீங்களா நீங்கள் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க ஜெயா. அப்படியே பார்க்குறீங்க, என்ன சொல்கிறீங்க? அந்த பாட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்டோட தான். ஆமாம், அவனோடது தான். அதுவும் பொன்னி தான் எடுத்து வந்து கொடுத்தா. போதுமா? இந்த வீட்டு பெருமையையும் வந்து கௌரவத்தையும் பொன்னி தான் காப்பாற்றிருக்கா. நீ சொன்னியே இந்த வீட்டு மருமகளாக இருக்க பொன்னிக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டு, இப்போ தெரியுதா? பொன்னி மட்டும்தான் இந்த வீட்டோட மருமகளாக இருக்க முடியும், வேற யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பிரீத்திக்கு செம்ம கடுப்பாகுது. அப்படியே டென்ஷனாக பார்க்குறாங்க. பிரீத்தி வேணா இதை ஏற்பாடு பண்ணியிருக்கலாம், ஆனால் பொன்னி தான் வந்து இதுக்கு உயிர் கொடுத்துருக்கா தெரியுமா? இந்த பாட்டை கொடுத்ததே அவர் தான். அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இந்த ஊர் மக்களாக இன்றைக்கி சந்தோஷமாக வந்து நிறைவாக இருக்காங்க. மழை பெஞ்சிருக்குன்னா இது குளிர வச்சிருக்குன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் வர்ற பொன்னி தான் அப்படின்னோடனே அப்படியே வந்து ஜெயா செம்ம டென்ஷனாக பார்த்துருக்காங்க. நீங்கள் ஏன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருந்தா நீ பாடியிருக்க மாட்டேன். அப்புறம் இந்த ஊர் மக்களுக்கு என்ன பதில் சொல்கிறது நம்ம? இப்போ நீ அந்த பாட்டை பாடலைன்னா கண்டிப்பாக மழை வந்திருக்காது. நீ உனக்கு பிடிச்ச பாட்டை பாடியிருப்ப. அப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் வந்து எல்லா ஊர் மக்களும் நம்மளை திட்டியிருப்பாங்க. அப்புறம் சாபமும் விட்டுருப்பாங்க. அப்புறம் இங்கேருந்து நான் நிம்மதியாக நம்ம போக முடியுமா? இதுக்கெல்லாம் காரணம் யார்? பொன்னி தான். புரியுதா? இந்த ஊர் மக்கள் மகிழ்ந்ததுக்கும் இந்த அம்மன் வந்து நம்மளுக்கு வந்து வரம் கொடுத்து இந்த மழை பொழிஞ்சதுக்கும் காரணம் பொன்னி தான் அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறாரு. பொன்னியை பற்றி பொழுதே நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா டென்ஷன் ஆகிறாங்க. நீங்கள் சொல்லாதது உங்கள் தப்பு, புரியுதா அப்படின்றாங்க. ஆமா, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களாம்மா? அப்பா சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? அப்பா உண்மையை தானே சொல்லியிருக்காரு. பொன்னி தான் இவ்வளவும் பண்ணியிருக்கா. அப்போ பொன்னியை நீங்கள் பாராட்ட கூட வேணான்னு திட்டாமல் இருக்கலாம்ல அப்படின்னு அதிர்ச்சி. நீயுமா சக்தி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே கிளம்புறாங்க ஜெயா. இதை பார்த்துட்டு இருக்கும்போது வந்து அப்படியே பிரீத்திக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. சரி, நம்ம இவ்வளோ தூரம் பிளான் போட்டு கடைசியில் வந்து இந்த பொன்னியை பாராட்டிட்டு இருக்காங்களே, அப்படி இந்த குடும்பத்தையே நம்ம வந்து எப்படியாவது வந்து வழியில் விழ வைக்கலாம்னு நினச்சப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, ஜெயா போனோன்னு வந்து சந்திரசேகர் பின்னாடியே போகிறாரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம சக்தி வந்து பொன்னி வந்து அப்படியே கையை பிடிக்கிறாரு. பொன்னி சூப்பர் பொன்னி, நான் நினச்சி கூட பார்க்கல நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு. பிரீத்தி தான் இல்லை ஏற்பாடு பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் வந்து 2ஆம் பட்சம் தான். ஆனால் இந்த பாட்டை கொடுத்து வந்து பாட சொல்லி இந்த ஊர் மக்களையெல்லாம் வந்து நீ வந்து உண்மையிலேயே வந்து குளிர வச்சிட்ட மனசை அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. அப்படியே கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்காரு. இதை பார்க்குற பிரீத்தி செமையாக டென்ஷன் ஆகி அப்படியே வந்து பார்த்து முறைக்கிறாங்க. இப்படி நடந்துச்சேன்னு சொல்லிட்டு இது முடியுது.